உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, திண்டுக்கல்ல நடைபெற்ற கிளிமூக்கு வால்சேவல் கண்காட்சியினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இதுபோல் ஷோக்களுக்குனான கிளிமூக்கு ஷோவுக்காக தயாரிக்கப்பட்ட ரோப் வந்து எங்ககிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 150ங்கிற விலையில் கொடுத்துட்ருக்கோங்க. 2, 3 கலர்களில் இருக்குது. 4 பின்னல் கொண்ட இந்த கயிறு வந்து வெறும் ரூ. 150ங்கிற விலைக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஷோக்காகவே வந்து தயார் பண்ணுறது. இதே வந்து இது எனக்கு டிசைன்லாம் வேண்டாம், வெறும் கயிறு மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ரூ. 120ங்கிற விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க. எங்களுடைய சொந்த தயாரிப்புங்கிறதுனால விலை நாங்கள் குறைவாக கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கட்டு சேவல்களுக்கு கட்டக்கூடிய கயிறுமே எங்ககிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க. ரூ. 25லேருந்து ரூ. 125 வரைக்குமே விற்பனைக்காக இருக்குது. உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குதுங்க. நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோங்க. வேணுங்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 5/1/2025 பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிளிமூக்கு வால்சேவல் கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல நடைபெற்றது. இவங்க ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து 10வது ஆண்டாக அவங்க வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த கண்காட்சியை வேர்ல்டு அசில் ஆர்கனைசேஷனும் திண்டுக்கல் அசில் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இந்த கண்காட்சியை ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டுருக்காங்க. பரிசுன்னு பார்த்திங்கன்னா 100 பரிசுகள் கொடுத்துருந்தாங்க. நிறைய சேவல்கள் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 250 சேவல்களுக்கு மேலே வந்திருந்ததாக என்னுடைய நண்பர் சொல்லியிருந்தார். இந்த வீடியோ வந்து நான் எடுக்கலைங்க. இது வந்து சேலத்துலேருந்து சென்றிருந்த நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் அவர், நமக்கு நண்பர் தாங்க. அவர் எனக்கு எடுத்து இந்த வீடியோ வந்து கொடுத்துருந்தார். முதல்ல அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா அவர் வீடியோ எடுத்து கொடுத்ததுனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து வழங்க முடிஞ்சது. அதனால் அவருக்கு மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த கண்காட்சியில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வெள்ளை சேவலும் கீரியும் வந்து அதிகமாக வந்திருந்ததுங்க. நண்பர் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ கொடுத்துருந்தாருங்க. என்னால் 10 நிமிட வீடியோ தான் உங்களுக்கு வந்து வழங்க முடிஞ்சதுங்க. நண்பர் கொடுத்த வீடியோக்களில் பார்த்திங்கன்னா அனைத்து சேவலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவரே சொன்னார், ஆனால் பரிசு வாங்கின சேவல்களில் 75% வந்து நான் எடுத்த வீடியோக்கள்லேயே இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தார். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த செங்கிரி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இந்த கண்காட்சி 5ஆம் தேதி நடக்குது அப்படிங்கிற தகவல் எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்க. கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்பேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நிறையா நண்பர்கள் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கோம். இதுபோல் கண்காட்சிகள் ஏதாவது நடக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த கயிறு விற்கிற நம்பரை போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த நம்பருக்கு கூட நீங்கள் எனக்கு ஒரு தகவல் இருந்தால் கொடுங்க. கண்டிப்பாக முடிஞ்சால் போய் வீடியோ எடுக்கிறேன். அப்படி இல்லைனா கூட ஒரு தகவலாக வீடியோவை வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். இதுபோல் கண்காட்சிகளை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற நண்பர்கள் கண்டிப்பாக அதனுடைய விளம்பரம் போடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டு விட்றேங்க. கண்காட்சியை பற்றின முழு தகவலும் கொடுத்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி தரேங்க. வீடியோவோ ஃபோட்டோவோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளம்பரமாக இருக்கும். அதே சமயம் என்னுடைய சேனல் நண்பர்களுக்கு அது ஒரு தகவலாகவே இருக்குங்க. வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. இந்த வெள்ளை சேவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வால் நல்லா இருக்குதுங்க. நிறைய வெள்ளை சேவல் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு வெள்ளை சேவல் தாங்க. கிளிமூக்கில் நல்ல கவுல்கானம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கண்காட்சிக்கு பார்த்திங்கன்னா 4-5 மாநிலங்கள்லேருந்து வந்ததாக நண்பர் சொல்லியிருந்தாருங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, இங்கேருந்து சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தென்னிந்தியா பகுதியிலிருந்து இருந்த அனைத்து பகுதியிலிருந்து கிளிமூக்கு வளர்ப்பாளர்கள் இந்த கண்காட்சியில் கலந்துக்கிட்டு பரிசுகளை பெற்றிருந்தாங்க. இந்த கண்காட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. கேரளாவிலையும் நடக்குது. அடுத்தது கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் நடக்கிறதா என்னுடைய நண்பர் சொல்லியிருந்தார். அவருமே போகிறேன், நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சேவல்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு லாங் ஷாட்டில் உங்களுக்கு காட்டுறாங்க. இந்த கீரி சேவல் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல குருத்துகள் வந்து சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பூதி கலரு ரொம்ப நல்லா இருந்தது. சேவல் பார்க்க பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்காட்சியில் கிரி வந்து அதிகமாக இருந்ததுங்க. கீரி, கருங்கீரி சரி, செங்கீரியும் சரி, அதே போல் ஒயிட்டு. இந்த ஒயிட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. வால் பாருங்கள், விசிறி வாலில் நல்லா வால் சூப்பராக இருக்குது. கேரளாவை அடுத்தது கர்நாடகாவில், ஆந்திராவிலையுமே வந்து இந்த ஷோலாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குதுங்க. இதுவுமே வந்து கீரி ரக சேவல் தாங்க. இது பாருங்கள், இதுவுமே கீரி தாங்க, செங்கீரி. நிறைய கீரிகள்லாம் வந்திருந்தது. சூப்பராக இருக்குது இந்த சேவல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுமே வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ ஒரு விடையே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த விடையெல்லாம் வந்து சேல்ஸுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய இங்கே வந்து குஞ்சுகள் வாங்கலாம். நல்ல தரமான குஞ்சுகளாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம். ஏன்னா அவங்க வந்து
அதனுடைய இனவழியை அப்படியே வச்சுருப்பாங்க. அதிலிருந்து பிறந்த குஞ்சுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாகவே பார்த்து வாங்கலாங்க. இந்த சேவல்லாம் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இது பாருங்க நல்லாவே வால்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய குருத்து இருக்குதுங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேவல்களுக்குமே குருத்து இப்போ தான் ஸ்டார்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய சேவலுக்கு வந்து குருத்துகள் இப்போ நிறையா வந்திருக்குதுங்க. இனி போக போக இதனுடைய வால் வந்து முழுசா வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு கிளிமூக்கு சேவல்கள்லாம். நான் ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்லிட்டே இருப்பேங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி கண்காட்சியெல்லாம் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து குடும்பத்தோட போய் பாருங்க. ஏன்னா, இந்த மாரி ஒரே இடத்துலயே இவ்ளோ சேவல்கள வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு பண்ணையில 1, 2 வச்சிருப்பாங்க. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா 250 சேவல் வந்தது அப்படின்னு நண்பர் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா 250 சேவல் பார்க்கறதுக்கு நம்ம பல மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கிறதுனால, இந்த பல மாநிலங்களுக்கு நாம போக வேண்டியதா இருக்கும். அதனால ஒரே இடத்துல நம்மளுடைய பாரம்பரியமான இந்த கிளிமூக்குகள்லாம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷங்க. இது பாருங்க சூப்பரா இருக்குங்க. கவுள்கணமும் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த வாலுமே எவ்வளோ நீளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். சேவல் சூப்பரான சேவலுங்க. அதுக்கடுத்து இந்த சேவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் கொஞ்சம் வித்தியாசமான முறையில சூப்பரா இருந்ததுங்க. வருகிற ஏப்ரல் மாதம் வால் சேவல்களுடைய கண்காட்சி வந்து சேலத்தில நடக்குதுங்க. அத பத்தின விளம்பரங்கள் நம்மளுடைய சேனல்ல நான் குடுத்துட்டே இருக்க போறேங்க. நீங்க கண்டிப்பா வந்து வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா, அந்த நாள்ல வந்து பாருங்க. அது என்னைக்கு என்னங்கிற டேட் எல்லாமே நான் வந்து நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கேன். இதுபோல வீடியோக்கள் நெறைய நம்மளுடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ண போறேங்க. அதனால வந்து இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்ப உடனே நோட்டிஃபிகேஷனா வருங்க. நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கலாங்க. அதேபோல எங்கெங்க ஷோ நடக்குது அப்படிங்கிற விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பூதி சேவல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க பாருங்க. கலர் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இதுபோல கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குஞ்சுகள் வந்து விலை கொஞ்சம் கூடுதலாவே சொல்லுவாங்க. கிளிமூக்குல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாப்ல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரியில இருந்துச்சுன்னா, நல்ல டாப் ரேட்ல வாங்குவாங்க. அதே சமயம் அ வெள்ளையில இருந்தாலும் சரி, பூதியில இருந்தாலும் சரி, ரொம்ப சூப்பரான ரேட்டுக்கு குஞ்சுகள் வந்து விற்பனை ஆகுங்க. இந்த சேவல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. வால் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கவுள்கணமே ரொம்ப அருமையா இருந்தது. வாலும் வந்து விசிறி வால்ல நல்ல நீட்டமா இருந்துச்சுங்க. வால் சேவல் போலவே இந்த கிளிமூக்கு சேவலுமே இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. கண்டிப்பா 100 பரிசு குடுக்குறாங்க இல்லைங்களா? அதில கண்டிப்பா இந்த சேவல் வந்து பரிசு வாங்கியிருக்குங்க. அதேபோல இந்த வெள்ள சேவலுமே ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நெறைய வெள்ள சேவல் பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க இதுவுமே விசிறி வால் டைப்ல இருக்குதுங்க சேவல். அருமையா இருக்கு. கவுள்கணமும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. மத்துப்பு கொண்டைங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, கிளிமூக்குல மத்துப்பு கொண்ட தான் விரும்பி வாங்குவாங்க. சிப்பு கொண்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதிகம் விரும்பி வாங்க மாட்டாங்க. 1, 2 வாங்குவாங்க. இந்த கருங்கீரி ரொம்ப அருமையா இருக்குதுங்க. விசிறி வால்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. வால் பாருங்க குருத்து ரொம்ப அருமையா இருக்குது. ஒரு முக்கியமான விஷயங்க. நீங்க ஏதாவது கிளிமூக்குகள் ஃபார்ம்ல ஏதாவது வச்சிருந்து சேல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய சேனல் உங்களுக்கு உதவியா இருக்குங்க. நீங்க வீடியோவ குடுத்தீங்களா, சேல்ஸ் வீடியோவ, இல்ல இந்த இடத்துல இருக்குதுன்னா ஃபார்மு வந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, நான் வந்து வீடியோ கூட எடுக்கிறேங்க. சேலத்துக்குள்ளார இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா நான் வரேங்க. சேலத்த சுற்றி வெளியில இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பா வந்து நீங்க வீடியோ வேணா குடுங்க. சேல்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு போட்டு சேல் பண்ணி குடுக்குறேன். நெறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனல பார்த்துட்டு கிளிமூக்கு சேவல்கள் இருக்கா, குஞ்சுகள் இருக்கான்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே உபயோகமா இருக்கும். இது பாருங்க சூப்பரா இருக்குங்க வாலு. நல்ல விசிறிவால் டைப்ல நல்ல வால் நல்ல நீளமாவே இருக்குது. இது எல்லாமே இப்போ ஒயிட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குருத்துல தான் இருக்குதுங்க. இன்னும் வால் வந்து நல்லா பெரிய வாலா இருக்கும். இதோட இது சூப்பரா இருக்கு பாருங்க. வால் ரொம்ப நீளமாவே இருக்குது நல்லா. வால் சேவல் போலவே இருக்குதுங்க. இது இன்னுமே வால் வந்து கடைசி வால்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல நீளம் இருக்குங்க. எப்படியுமே 2, 2 1/2 அடி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா 100 பரிசுகள்ல இந்த சேவலும் ஒரு பரிசு வாங்கியிருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். இந்த சேவல் பாருங்க பூதி சேவல் ரொம்ப அருமையா இருக்குங்க. பூதி கலர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வால்லாம் பாருங்க விசிறி வால்ல நல்லா ஈக்கிக்கா ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதேபோல கிளிமூக்கு வளர்க்குற உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செலக்ஷன் கமிட்டியில வந்து ஒவ்வொரு சேவலா வந்து டோக்கன் வாரியா கூப்பிட்டு, இந்த மாரி தான் செலக்ஷன் பண்ணுவாங்க. அதனுடைய வாலு, அதனுடைய கவுள் கணம், உடல் அமைப்பு போன்ற அனைத்து அம்சங்களையும் கண்டு சிறந்த கிளிமூக்குகள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாஸ்கர்.